ஓகே. நாங்க ஆங்கிலத்தினுடைய பேச்சு பயிற்சியோட சம்பந்தப்பட்ட மாதிரி, ஆங்கில உச்சரிப்போட தொடர்பட்ட விடயங்களை நாங்க கடந்த வீடியோக்கள்ல பார்த்தோம். அதுல முதலாவது அல்பபெட்ஸ். அதுல வந்து வவல்ஸோட சம்பந்தப்பட்ட ஏ, இ, ஐ, ஓ, யுங்கிற இந்த 5 உயிரெழுத்துக்கள உச்சரிப்பையும், அந்த 5 உயிரெழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்புகள் மொத்தத்துல 20 உச்சரிப்புகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதே போல அந்த 5 வவல்ஸும் ஏ, இ, ஐ, ஓ, யு இது வந்து சேரும்போது, ஒன்றோட ஒன்று சேரும்போது அங்கு வரக்கூடிய அந்த சவுண்டை நாங்கள் சொல்ற டிப்தங்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். உதாரணத்துக்கு இய, உவ, ஏய், ஐ, ஓய், ஏ, ஔ, ஏவ் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் டிப்தங்னு சொல்லி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மெய்யெழுத்துக்கள் தொடர்பான உச்சரிப்பு. உங்களுக்கு தெரியும், இந்த மெய்யெழுத்துக்கள உச்சரிப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த மெய்யெழுத்துக்கள் இந்த 5 உயிரெழுத்துக்களை தவிர்ந்தால் மிச்சமுள்ள 21 மெய்யெழுத்துக்களுக்கு 24 சத்தங்கள் இருக்குது. 24 இந்த சவுண்டையும் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆகவே இந்த 24 சத்தங்களையும் நீங்கள் சரியாக விளங்கி கொண்டு அதை உச்சரிக்கும் போது அந்த உச்சரிப்பு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அதுக்குரிய உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம். முதலாவது இஸ் என்று வார அந்த சத்தத்துக்கு வாரது பர்த், டெத். அதே போல இஸ் வார சத்தத்துக்கு அதுக்குரிய குறியீடு நான் காட்டுறேன். அது வந்து இஸ் வாரது மதர், மதர், ஃபாதர், திஸ், தீஸ் அப்படின்னு சொல்லி பாவிக்கிறது. அதே போல இச் வார சத்தத்துக்கு வாரத்துக்கு இச் வார சத்தத்துக்குரிய குறியீடு, அந்த குறியீடுக்குரிய உச்சரிப்பு இச் வரக்குல செயின், சூஸ், சேட். அதே போல இஜ் வார சத்தத்துக்குரியது ஜாம், பேஜ், சேஞ்ச் அப்படின்றது அந்த சத்தங்கள் மாறும். அப்ப நீங்க அந்த சொல்ல சரியாக உச்சரிக்கும் போது அந்த குறியீடுகளை விளங்கி உச்சரிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லேசாரிக்கும். அந்த குறியீடுகள் டிக்ஷனரியில் எழுதப்பட்டிருக்குது, அதுக்குரிய சத்தங்கள் அதுக்குரியது எழுதப்பட்டிருக்குது. அப்ப நீங்க அந்த சத்தத்தையும் நீங்க லிசன் பண்ணிக்கொண்டு அந்த குறியீடையும் வாசிக்கும் போது இலகுவாக உச்சரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல இன்னும் ஒரு குறியீடு தான் இங்கன்ற குறியீடு. அந்த குறியீடு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வந்து கிங், சிங் என்று சொல்றது. அதே போல இஷ்ன்னு வாரது, அந்த இஷ்ன்னு வாரத்துக்குரிய குறியீடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபிஷ், ஷீ என்று வாரது, ரைட். அதே போல ஈன்னு வரும்போது yellow, எஸ். இன்னொன்று நாங்கள் பார்த்தோம் யூங்கிறது பியூட்டி, டியூட்டி. அதே போல இஸ்ன்னு சத்தம் வர்றது, சில சத்தத்தில் வந்து இஸ்ன்னு வார மாதிரி ஜ சத்தம் வரும், இஸ்ன்னு வாரது. அங்க அவங்க ஹேஸ், ஹேஸ் அப்படி ரெண்டும் இருக்குது சவுண்ட். வாஸ் அதே போல வாஸ் அப்படின்னு ரெண்டும் இருக்குது. ஆனால் ஷார்ட்டா சொல்லக்குள்ள வாஸ், நீட்டி சொல்லும் பொழுது வாஸ். அதே போல இஸ் எடுத்தீங்கன்னா இஸ்ன்னு சொல்றத நாங்கள் நார்மலா இஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் இஸ்ன்னு சொல்ல அழுத்தி சொல்லும் போது இஸ்ன்னு சொல்லணும், ஹிஸ். இப்போ ஜெட் சவுண்ட் கொடுக்கணும் நீங்க. இப்படி நீங்க ஆங்கிலத்துல உச்சரிப்புகளை நீங்க எடுக்கும்போது அந்த உச்சரிப்புகள் பல்வேறு வகைப்பட்டு மெய்யெழுத்துக்கள உச்சரிப்புகள் மாறிக்கொண்டு வரும். ஆகவே இந்த உச்சரிப்பு முறைகளை நீங்க விளங்கி அதை முறையாக உச்சரிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய ஆங்கிலத்தினுடைய சொல் உச்சரிப்பு மாறுபடும். ஆங்கிலத்தினுடைய சொல் உச்சரிப்போட தொடர்பட்ட விஷயங்கள்ல நாங்க மெய்யெழுத்துக்கள் தொடர்பாக இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அந்த மெய்யெழுத்துக்களுக்கு நாங்க ஆங்கிலத்துல உயிரெழுத்துக்களுக்கு எப்படி உச்சரிப்பு இருக்கிறோம், அதே போல மெய்யெழுத்துக்களுக்கு நிலையான உச்சரிப்பும் சில சேர்க்கைகள் சேரும்போது வரக்கூடிய வேற இன்னும் ஒரு உச்சரிப்பும் வருகுது. அதை நீங்க சரியா விளங்கினீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமலுக்கு சொற்களை நீங்க எழுதுறதுக்கு வரும். அநேகமான ஆங்கிலம் படிக்கிற ஆட்களுக்குள்ள பிரச்சனை ஆங்கிலத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், அடுத்தது ப்ரொனன்சியேஷன். இந்த ரெண்டுமே வந்து பிரச்சனையாக இருக்குது. அதனால அவங்களோட ரைட்டிங்ல பிரச்சனை வரும், அவங்களோட ரீடிங்ல பிரச்சனை வரும், அதே போல ஸ்பீக்கிங்ல பிரச்சனை வரும். ஆகவே மொழியை நீங்க முதலாவது எழுத, வாசிக்க, பேச படிக்கும்போது இந்த உச்சரிப்பு முறை தொடர்பான விஷயங்களை பார்க்கணும். இதை ஃபோனட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோனட்டிக்ஸ்ல வரக்கூடிய இந்த சவுண்ட் சிஸ்டம், இந்த சிம்பிள்ஸை பற்றிய சரியான ஒரு அறிவும் அதில் சரியான உச்சரிப்பு முறையும் நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பயனளிக்கும். ஆகவே இந்த வீடியோவை நீங்கள் பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மற்ற ஆட்களுக்கும் அது உதவும்.
இதை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வாங்க. நான் தொடர்ந்து இந்த சம்மந்தமான உச்சரிப்பு வீடியோக்களை நான் போடுறதுக்கு இருக்கிறேன். தொடர்ந்து தவறாமல் ஒவ்வொரு வீடியோவையும் கட்டாயம் பாருங்கள். தேங்க்ஸ்.